ஏன் என்னை இன்னும் ஒரு எட்டாத தெய்வமாகவே பார்க்கிறாய்? உன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட பேசுற மாதிரி, உன் பாரத்தை தாங்குற உன் சொந்த அப்பா கிட்ட பேசுற மாதிரி ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? வெளியாட்கள் கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் காட்டுற அந்த உரிமையை ஏன் உன் முருகன் கிட்ட காட்ட யோசிக்கிறாய்? நான் உன் வீட்டு பிள்ளை, உன் நிழலாகவே உன் கூடவே இருப்பவன். உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் ஓடி வந்து என் முன்னால் அழுது நிற்கிறாய். அப்போது மட்டும்தான் நான் உனக்கு கடவுளாக தெரிகிறேன். ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கும்போது என்னை ஒருமுறை கூட திரும்பி பார்ப்பதில்லையே, ஏன்? அப்போதும் நான் உனக்கு வெறும் சாமியாகத்தானே இருக்கிறேன். என் பக்தர்களில் ஒரு சிலர் மட்டும் எப்போதும் குறையற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், கவனித்தாயா? அவர்கள் என்னை ஒரு மந்திரமாகவோ சிலையாகவோ பார்க்கவில்லை. என் கூடவே என் அண்ணன் முருகன் இருக்கிறான் என்ற தைரியத்தில் என்னை ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்கிறார்கள். இனிமேலாவது என்னிடம் ஒரு சக மனிதனைப் போல பேசு. உன் ரகசியங்களை என்னிடம் சொல். உன் கோபத்தை என்மேல் காட்டு. உன் உரிமையை என்னிடம் நிலைநாட்டு. நான் உனக்காகவே காத்திருக்கிறேன். வருத்தப்படாதே. இனி உன் நிழலாக நான் வருவேன். நம்பிக்கையோடு போ. இந்த என் உருக்கமான செய்தியை உன் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் கொண்டு சேர். என் பிள்ளைகள் எல்லாரும் இதை உணரட்டும். ஓம்